சனியோட சேர்ந்திருக்க சொல்லும் வேலை வந்து சீக்கிரமா வந்து அடிக்கடி மாறுற மாதிரி இருக்கும். வேலை அடிக்கடி மாறினா வந்து பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாகும், ஏற்ற இறக்கமா இருக்கும். சூரியன் வந்து கெடாம இருக்கணும், 3ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீச்ச அடையாம இருக்கணும், நல்லா ஒரு பலமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கெட்ட கிரகம் பார்வைப்பட்டாலும் அப்படி இருக்கும். கோச்சாரத்துல வந்து ராகு அந்த 2வது இடத்துல வந்து டிராவல் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து சில சில பிரச்சனை வரும், குடும்பத்துல பிரச்சனை வரும். அது வந்து ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து மருத்துவத்துறையில இருக்காங்க, ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா சூரியன் வந்து 4ஆம் இடத்துல பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களால வந்து திறமையா வந்து ஒரு பேஷண்ட் அட்டன் பண்றதோ இல்ல அவங்களுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கறதோ அதெல்லாம் பாதிக்கும். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வேதிக் ஆஸ்ட்ரோ மாலதி மேம் கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சூப்பர் மேம். நிறைய விஷயம் தொடர்ந்து உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து என்ன விஷயம் பேச போறோம்னா, பொதுவாக அந்த சூரியன்ற ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கும் சில பாகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய பேருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும், நோய்கள் இருக்கும், வேலைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், என்ன பண்ணலாம்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சூரியனோட பாகங்கள் என்னென்ன மாதிரி விஷயம் பண்ணணும், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். லக்னம் வந்து நமக்கு முதல் இடம் சொல்லுவாங்க. ஜாதகத்துல வந்து ராசி கட்டத்துல லான் போட்டிருக்கும், எல்லா ஜாதகத்திலயும் இருக்கும். அது முதல் இடத்தை தான் நம்ம லக்னம்னு சொல்றோம். அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு சூரியன் பாதிக்கப்பட்டதுன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். முக்கியமா கண் நோய், ஏன்னா சூரியன் வந்து கண்ணு சம்பந்தம் சொல்லுவாங்க. ஸோ கண் நோய், மற்ற நோய்களும் வரும். அவருக்கு அடிக்கடி வந்து நிறைய நோய்கள் வரும் சார். ஓகே. இதுக்கு என்ன தீர்வு பண்ணணும்? ஏதாவது தீர்வுகள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா? இல்லைன்னா என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து நீங்க சூரிய வழிபாடு, நான் அவ்வளவுதான் சொல்றது. சூரிய வழிபாடு பண்ணீங்கன்னா, கோவில போய் சூரிய வழிபாடு கொஞ்சம் உங்களுக்கு அந்த பாதிப்பு கொஞ்சம் கம்மியாகும் சார். ஓகே ஓகே. இதனால வந்து இந்த 2வது பாகத்தினால பிரச்சனைகள் வரும். இதுக்கு தீர்வுனா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு தீர்வுனா நீங்க வந்து சூரியன்ற வழிபாடு தான் சார். நான் சூரியன் பாதிக்கப்பட்டா சூரியன் வழிபாடு தான் சொல்லுவேன். சிவன் கோயில்லாம் போனா அங்க சூரியன் இருக்கு, அதுக்குன்னு தனியா உங்களுக்கு வந்து தெய்வம் வழிபாடு இருக்கும். ஸோ அங்க நீங்க வழிபாடுல பண்ணா அதுக்கான பரிகாரம்லாம் நீங்க செய்யலாம். ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு வந்து பாதிப்பு கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. ஸோ சண்டை சச்சரவு வந்து ரொம்ப பெருசாகி குடும்பத்துல வந்து விரிசல் ரொம்ப பெருசா ஆகாம ஒரு சின்ன சின்ன சண்டையோட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் வந்து பாதிக்காம இருக்கணும் சார் 2வது இடத்துல. உங்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா உங்க அம்மா நல்லா இருப்பாங்க, ஃபேமிலியில எல்லாம் ஒய்ஃபு, உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு எதனா ரொம்ப பிரைட்டா இருப்பீங்க நீங்க. உங்க தேவையான ட்ரெஸ்ஸஸ், ஒரு வாகனம் வச்சிருந்தாலும் அது ரொம்ப பிரைட்டா தான் வச்சிருப்பீங்க. ரொம்ப அழகா, எதுவுமே வந்து ஒரு ஒரு உயர்ந்த பொருள் தான் இருக்கும் சூரியன் அந்த இடத்துல 2வது இடத்துல நல்லா இருந்தா. ஓகே, சூப்பர் மேம். இப்போ அடுத்த ஒரு விஷயமா வந்து என்னன்னா, எல்லாருக்கும் பொதுவா தேவையானது ஒரு நல்ல அறிவுகள் வேணும். ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறோம், நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னா அந்த இடத்துல ஒரு நல்ல அறிவு ஒண்ணு வேணும். இந்த ஒரு விஷயம் இன்னொன்னு இருக்கு, கல்வி. இன்னொன்னு கல்வின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த மாதிரி விஷயம் எதனால பாதிப்படையுது? சூரியன் எந்த இடத்துல இருந்தா இதெல்லாம் பாதிப்படையும்? சார் சூரியன் வந்து 4வது இடத்துல, 4வது பாவம் சொல்லுவாங்க, லக்னத்தின் 4வது பாவம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கு, இல்ல சூரியன் வந்து ராகு கூட சேர்ந்திருக்குன்னா விடுபட்ட கல்வின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு எக்ஸாம் போவாங்க, அவங்களால வந்து எக்ஸாம் டைம்ல கரெக்டா ஃபீவர் வரும், இல்ல ஏதோ ஒரு டிசீஸ் வரும், எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. ஒரு பிரேக் வந்து தான் அவங்க படிப்பாங்க. ஒரு எப்பவுமே வந்து கல்வி, சூரியன் அந்த இடத்துல 4வது இடத்துல கெட்டு போச்சுன்னா கல்வி பாதிக்கும், அவங்க அறிவும் பாதிக்கும். இப்போ வந்து மருத்துவத்துறையில இருக்காங்க, ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா சூரியன் வந்து 4ஆம் இடத்துல பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களால வந்து திறமையா வந்து ஒரு பேஷண்ட் அட்டன் பண்றதோ இல்ல அவங்களுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கறதோ அதெல்லாம் பாதிக்கும். இதே வந்து நீங்க நம்ம பேரலா பார்ப்போம். சூரியன் வந்து 4வது இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்ப அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, எதுனாலும் சட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க, ரொம்ப பிளான் பண்ணி செய்வாங்க, ஒரு ஒரு வேலையும் பிளான் பண்ணி செய்வாங்க. குடும்பத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா வந்து இந்த 4வது பாவத்துல வந்து சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க அம்மா அப்பா அவங்க பேச்சை கேட்டு அந்த ஃபேமிலி வந்து ரன் பண்ணுவாங்க. ரொம்ப ஒற்றுமையாவும் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்கும்.
ம். எல்லாமே இருக்கும். ஸோ இதனால வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த 4ஆம் இடம் வந்து பாதிச்சாதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அடுத்தபடியா வந்து சில பேருக்குலாம் வந்து அரசியல்லயும் வெற்றி பயங்கரமா இருக்கும். என் ஃப்ரெண்டோட வீட்லலாம் வந்து அவங்க வீட்டுக்கு போனாலும் ஒரு மாரி வீடே கலகலப்பா இருக்கும். எந்த நேரமும் ஒரு வரவேற்பா இருக்கும். காரணம் என்னன்னா, செல்வாக்கு அதிகமா இருந்த வீடா இருக்கும். அரசியல்ல வெற்றி சார்ந்தவங்களா இருக்கும். அதிகாரத்துல வெற்றி சார்ந்தவங்களா இருக்கும். இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு எந்த பாவத்துல சூரியன் இருந்தா இந்த மாரி வெற்றிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும்? சூரியன் வந்து 6வது இடத்துல வந்து வலுப்பெற்று இருக்கு. அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, அவருக்கு அரசியல் பதவியில தான் இருப்பாங்க. படிக்கலாம் அப்படின்னாலும், அவரு வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாங்க. ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஊர் தலைவரா இருப்பாரு. எல்லாரும் வந்து அவர் சொல்றத கேட்டு தான் நடப்பாங்க. ஸோ அந்த மாரி ஆட்சி வந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா, உங்களுக்கு இந்த மாரி எல்லாம் வரும். ஓகே. இதே வந்து சூரியன் வந்து நீச்சம் அடையுது. சூரியன் 6ஆம் இடத்துல வந்து சனியோட சேர்ந்திருக்கு, ராகுவோட சேர்ந்திருக்கு, இல்ல கேதுவும் சம்மந்தப்பட்டிருக்கு. இல்ல அந்த கேது பார்வைப்படுது. அந்த இடத்துல 6வது இடத்துல சூரியனோட பார்வைப்படுதுன்னா, அவங்களுக்கு வந்து அரசியல்ல வந்து வெற்றி இருக்காது. இருப்பாங்க. அரசியல்ல இருந்தாலும், அவ்வளோ பெரிய சக்சஸ் வராது. சின்ன சின்ன தோல்விகள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வருவாங்க. அவங்க தசா பீரியட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ, ம். அப்பதான் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா ஆக முடியும். ஓகே. அடுத்தது ஒரு விஷயம், அந்த குழந்தையின்மை, குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க. தந்தைக்கு வந்து நெறைய கஷ்டம் வரும். எங்க அப்பாவுக்கு எப்பவுமே உடம்பு சரியில்லாம போகுது. இந்த நோய் ஒண்ணு இருக்குது. என்னதான் பண்ணாலும், என்னதான் டாக்டர்ட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. எனக்குமே வந்து இந்த குழந்தை இன்மை, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்குது அப்படின்றாங்க. இதனால வந்து சூரியன் எந்த இடத்துல இருந்தா இந்த மாரி பாதிப்புகள் வரும்? சார் 5வது இடம்ன்றது வந்து குழந்தைங்கள பத்தி நம்ம பேச போறது. ஓகே. ஸோ அது சம்மந்தப்பட்டது தான் 5வது இடம். ம். முக்கியமா வந்து குழந்தைங்கள தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாவத்துல வந்து உங்களுக்கு சூரியனோட சனி இருக்கு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை. அதாவது கோல்டு அடிக்கடி வர்றது, இல்ல அவங்க அடிக்கடி கீழ விழுறது. அவங்களுக்கு எதனா ஒண்ணு குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாம ஆகும். இதே அப்படியே பேரலலா வந்து அவங்க ஜாதகர் இருக்கார்ல, அவரோட தந்தை, ஜாதகரோட தந்தையும் பாதிக்கும். ஒரு சைடு குழந்தையும் பாதிக்கும், இன்னொரு சைடு வந்து தந்தையும் பாதிக்கும். ஓகே. தந்தைக்கு வந்து வயசாயிடுச்சிரும். ஸோ கோல்டு, அடிக்கடி வந்து ஃபீவர். இதே வந்து சூரியன், சந்திரன், சனி 5வது இடத்துல இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு கண்டிப்பா வந்து கோல்டு வரும். கோல்டு ஓகே. சம்மந்தம். ஏன்னா சந்திரன் சேர்ந்திருக்கு அந்த இடத்துல. ம். கோல்டு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும். ஸோ இவங்க வந்து அந்த இப்ப வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி சம்மந்தப்பட்ட மழையில சொல்ல, இந்த மாரிலாம் வந்து இந்த மாரி குழந்தைங்களும் சரி, அவரோட பெற்றோரும் சரி, தந்தையும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ம். சூரியன் 5வது இடத்துல கெட்டுன்னா, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு. அந்த தொல்லை எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும். இன்னொரு விஷயம், பொதுவா இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா, வேலைகள் போணும், வேலைகள் சார்ந்த விஷயங்கள், ஒரு அரசு வேலைக்கு போணும். அதுக்காக உட்கார்ந்து வருஷ கணக்குல உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்குது. இல்ல ஏதாவது ஒரு தனியார் வேலைக்கு, தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போனா கூட, எனக்கு வேலை சரியா இருக்க மாட்டேங்குது. இந்த மாரி ஒரு பிரச்சனைகள்லாம் வருது. இது எதனால வருது? சார் வந்து ஒருத்தருக்கு வந்து தொழில் வந்து நல்லா இருக்கணும், இல்ல வேலை சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து 3வது பாவத்த பார்க்கணும். அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. 3வது பாவம் கெடாம இருக்கு. அந்த இடத்துல ராகு இல்ல, கேது இல்ல. ஸோ அந்த மாரி கெடாம இருந்தாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுவும் வந்து சூரியன் உங்களுக்கு வலுப்பெற்று இருக்கு அந்த இடத்துல. உச்சமா இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். சூரியன் வந்து 3வது பாவத்துல கெட்டு இருக்கு. அதோட ராகுவோட சேர்ந்திருக்கு, கேதுவோட சேர்ந்திருக்கு. இந்த மாரிலாம் வர சொல்ல, உங்களுக்கு வந்து வேலை வந்து சனியோட சேர்ந்திருக்க சொல்ல, வேலை வந்து சீக்கிரமா வந்து அடிக்கடி மாறுறா மாரி இருக்கும். அடிக்கடி மாறுறா மாரி இருக்கும். அவங்களுக்கு வசதியும் வந்து வேலை அடிக்கடி மாறுனா வந்து பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாகும். ம். ஏற்ற இறக்கமா இருக்கும். ம். ஸோ சூரியன் வந்து கெடாம இருக்கணும். 3ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீச்சம் அடையாம இருக்கணும். நல்லா ஒரு பலமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. பொதுவா இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். சில பேர் கூட்டு குடும்பமா இருப்பாங்க. சில பேர் தனி குடித்தனத்துல போய் இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு ஆரோக்கியம்னு ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் வேணும்னு நினைப்போம். என்னதான் நம்ம வந்து கூட இருந்தாலும் சொந்தக்காரங்கனால பிரச்சனை வரும். சொந்தக்காரங்கள கூட வச்சிருந்தா அந்த பிரச்சனை வரும். இந்த மாரி விஷயம் இல்ல. குடும்பத்துக்குள்ள ஒரு சுகம் வேணும்னா என்ன விஷயம் வேணும்? இல்ல இது எதனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது? குடும்பத்து பிரச்சனைன்னு பார்த்தா, நமக்கு வந்து 2வது பாவத்த தான் எடுக்கணும். ஓகே. அதாவது லக்னத்துல இருந்து 2வதுன்னா கிளாக் வைஸ்ல டைரக்ஷன்ல வந்தோம்னா, 2வது பாவத்துல உங்களுக்கு அந்த
அத குடும்ப சூழ்நிலை பத்தி, உங்க வீடு, வசதி, வாகனம் இத பத்திலாம் சொல்றது வந்து உங்களுக்கு 2வது பாவம். சோ அந்த பாவத்துல வந்து சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, நல்லா அவங்க குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கும். இப்ப நீங்க சொன்னது வந்து குடும்பத்துல நெறைய பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. அந்த மாரி இருக்கவங்களுக்கு வந்து சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து நீச்சமா இருக்கும். இல்ல கெட்டு இருக்கும். அந்த மாரி ஒரு ஓகே. கெட்ட கெட்ட இடத்துல வந்து இதெல்லாம் பாதிக்கப்படும். அந்த ம். இடத்துல ராகு இருக்கலாம். ம். ராகு. சோ வந்து கெட்ட கிரகம் பார்வைப்பட்டாலும் அப்படி இருக்கும். ம். கோச்சாரத்துல வந்து ராகு அந்த அந்த இடத்துல 2வது இடத்துல வந்து டிராவல் பண்ண சொல்ல, உங்களுக்கு வந்து சில சில பிரச்சனை வரும். குடும்பத்துல பிரச்சனை வரும். அது வந்து ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. ஒரு அண்ணன் தம்பிங்க வந்து பிரச்சனையா இருக்கும். பிரியிற மாரி இருப்பாங்க. வீட்லயே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுனீங்க. அடுத்தடுத்த நிகழ்வுலயும் நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்ன்ற சொல்லிட்டு நாங்களும் காத்துட்டு இருக்கோம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க் யூ தேங்க் யூ. சோ தேங்க் மச் யூ சார். ஸோ மச்.